மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து பேசியிருக்கிறார். மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த வருமாறு அழைப்பும் விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை, இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆஃப்டர் ஆல் நிறைய சர்ச்சைகளுக்கு இடையே மது ஒழிப்பு மாநாடு குறித்து தொடங்கிய சர்ச்சை பிறகு கூட்டணி ஆட்சி விடுதலை சிறுத்தைகளுடைய அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு கொள்கை என்று திருமாவளவன் கூறியது பிறகு அந்த சர்ச்சை வலுத்திருக்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அவர் அதிமுகவுக்கு விடுத்த அழைப்பு என்பது பொது அழைப்பு என்று பிறகு தெளிவுபடுத்தப்பட்டது. அதன் காரணமாக அதிமுக தரப்பிலும் நேரில் வந்து அழைத்தால்தான் அல்லது கடிதம் வாயிலாக அழைத்தால்தான் பங்கேற்பது குறித்து சிந்திப்போம் என்று கூறியிருந்தார்கள். பொதுவாக திருமாவளவன் தனக்கு வேறு ஆப்ஷன்களும் இருக்கிறது என்று உணர்த்துகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அப்படி உணர்த்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்ற கேள்வி எழுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது அல்லது ஆட்சியின் தலைமை மீது அவருக்கு வேறு ஏதோ அதிருப்தி இருக்கிறது. அது வெளியில் பேசப்படாத ஒரு அதிருப்தியாக நான் பார்க்கிறேன்.